الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உள்ள அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்ஸலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலான் மாதத்தின் ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமா கஅபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசமடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, ரமலான் மாதத்தில் முதல் 10 கடந்து இரண்டாவது 10 சில நோன்புகளை நோற்று நாம் அமர்ந்திருக்கின்றோம். இறைவனுடைய அருளை பெற்று அவனுடைய மகுபிரத்தை நாடியவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரஹ்மத்துடைய 10 இறைவன் கொடுத்த அந்த அருள்மலையில் நனைந்து கண்ணீர் சொட்டி கண்ணீர் சிந்தி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, பாவ மன்னிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தௌபா சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். அன்பானவர்களே, பாவம் மனிதனின் பிறப்பு அம்சங்களில் ஒன்று. மனிதனுடைய பிறப்பிலேயே பாவமும் சேர்ந்துதான் இருக்கின்றது. பாவம் செய்யாதவன் மனிதனாக இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? நபிமார்களை தவிர மற்ற அனைவர்களும் பாவம் செய்யக்கூடிய இயற்கை குணமுடையவர்கள். மலக்குகள் அல்ல, மனிதன் மலக்குகள் அல்ல. அவன் பாவத்தை அறியாமல் தெரியாமல் இருப்பதற்கு மலக்குமார்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த தன்மை என்பதை இல்லாமல் ஆக்கியிருக்கின்றான். மனிதர்கள் அனைவருக்கும் பாவம் செய்யக்கூடிய தன்மை என்பது இயற்கையாகவே இருக்கின்றது. அன்பானவர்களே, இஸ்லாம் மனிதனை மனிதனாகத்தான் பார்க்கின்றது. அவன் நல்லதையும் கெட்டதையும் அறிந்தவன் என்ற கண்ணோட்டத்தில் தான் இஸ்லாம் மனிதனை அணுகுகிறது. நல்லதை மட்டும் அறிந்த வானவர்களாக மனிதனை இஸ்லாம் பார்க்கவில்லை. அதே போன்று நல்லது கெட்டது எது என்று அறியாத விலங்குகளின் பட்டியலிலும் இஸ்லாம் மனிதனை சேர்க்கவில்லை. அன்பானவர்களே, பாவம் செய்யும் இயல்பில் மனிதன் படைக்கப்பட்டதாக கூறும் இஸ்லாம் பாவ மன்னிப்பின் வாசல்களை அணுகவும் திறந்தே அனுதினமும் திறந்தே அல்லாஹ் தஆலா
இந்த மனிதர்களுக்காக பாவ கதவுகளை அல்லாஹு தஆலா என்றுமே மூடியதில்லை. பாவ மன்னிப்பினுடைய வாசலை அல்லாஹு தஆலா என்றுமே திறந்தே வைத்திருக்கின்றான். அதைத்தான் ஒரு ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், கண்ணியமிக்க அல்லாஹு தஆலா நிச்சயமாக யபுத்து யதஹு பில் லைலி, அல்லாஹு தஆலா இரவில் தன்னுடைய கரத்தை விரிக்கின்றான். லியதூப மஸியன் நஹார், பகலினுடைய ஆரம்பம் வரை தௌபாவினுடைய அந்த கரத்தை அல்லாஹு தஆலா, மன்னிப்பினுடைய அந்த வாசல்களை அல்லாஹு தஆலா அடியாருக்காக கரத்தை விரித்து அல்லாஹு தஆலா யார் மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றான். பகலினுடைய ஆரம்பத்திலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய கரத்தை விரித்து வைத்தவனாக இருக்கின்றான். பாவ மன்னிப்பு தேடுபவர்களுக்காக முசியல் லைலி ஹத்தா தத்லு அஷம்சு மின் குரூபிஹா, இரவினுடைய ஆரம்பம் வரை. அன்பானவர்களே, பகலினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா கரத்தை விரித்து பாவ மன்னிப்பவர்களுக்காக இரவினுடைய ஆரம்பம் வரை அல்லாஹு தஆலா அந்த கரத்தை நீட்டிய வண்ணமாக இருக்கின்றான். யாராவது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? என்னிடத்தில் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? தன்னுடைய குறைகளை, குற்றங்களை, இறைவனுடைய அந்த நிராகரிப்பை, இறைவனுக்கு அல்லாஹு தஆலா சொன்ன அந்த கட்டளைக்கு மாற்றம் செய்ததற்கு யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேட காத்து கொண்டிருக்கிறார்களா, தயாராக இருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கரத்தை விரித்தவனாக காத்து கொண்டிருக்கின்றான். எதுவரை தெரியுமா? ஹத்தா தத்லு அஷம்சு மின் மக்ரிபிஹா, மேற்கே சூரியன் உதயமாகும் வரை, கியாமத் வரை அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பினுடைய அந்த வாசல்களை திறந்த வண்ணமாகவே இருக்கின்றான். மனிதன் இயற்கையாகவே பாவம் செய்யக்கூடிய அந்த தன்மையுடையவன். அதனால் அவனுக்கு பாவம் செய்தவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இறைவன் என்றுமே தயாராக இருக்கின்றான். ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? செய்த பாவத்தை எண்ணி வருந்துகிறோமா? செய்த பாவம் எவ்வளவு கொடியது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோமே. நாம் அந்த சிந்தனை என்பது நமக்கு வருகிறதா? அன்பானவர்களே, ஒரு பாவம் தானே செய்திருக்கின்றோம், சின்ன பாவம் தானே என்று சாதாரணமாக இன்று பாவங்கள் மலிந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. எல்லா பாவங்களும் சர்வசாதாரணமாக செய்து விடுகின்றோம். பொய் பேசுவது மிகவும் இலகுவாகிவிட்டது, புறம் பேசுவது அதைவிட இலகுவாகிவிட்டது, மனுஷர்களை கோல் சொல்வது அதைவிட இலகுவாகிவிட்டது, ஹராமான உணவை வாங்கி உண்ணுவதும் மிகவும் இலகுவாகிவிட்டது. இறைவனுக்கு மாறு செய்வதை, பாவத்தை பாவம் என்று அறியாமல், பாவமாகவே கருதாமல் செய்யக்கூடிய மக்கள்களும் இன்று அதிகமாகிவிட்டார்கள். அன்பானவர்களே, பாவத்தை நாம் எண்ணி வருந்தும் போதுதான் நமக்கு மன்னிப்பு என்பது கிடைக்கும். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு 3 விதமான நிபந்தனைகளை நமக்கு இஸ்லாம் குறிப்பிடுகின்றது. அதில் முதலாவதாக செய்த பாவத்தை நினைத்து வருந்துதல். இன்னைக்கு பாவத்தை செஞ்சுட்டு பெருமையடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றது. எல்லாம் அந்த கூட்டத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாம் என்ன என்ன செய்தோம், எப்படியெல்லாம் பாவம் செய்தோம் தெரியுமா என்று பெருமையடிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, பாவம் என்பது நம்முடைய உள்ளத்தில் கவலையை உண்டாக்க வேண்டும், இறைவனுடைய அச்சத்தை உண்டாக்க வேண்டும். நாம் செய்த பாவம் நமக்கு வருத்தத்தை உண்டாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனிதன் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு பெற முடியும். அன்பானவர்களே,
செய்த பாவத்தை நினைத்து கவலைப்படும் பொழுது முதலாவதாக இஸ்லாம் வைக்கக்கூடிய நிபந்தனை, செய்த பாவத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும், வருந்த வேண்டும். அந்நதமு தௌபா, நபி அவர்களே சொன்னார்கள், தௌபா என்றால் வருந்துதல், செய்த பாவத்தை நினைத்து வருந்துதல், அதுவே தௌபா என்று சொன்னார்கள். நம்ம உள்ளத்துல கவலை ஏற்படுது, நம்ம இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டோமே, அல்லாவுக்கு மாறு இப்படி செஞ்சிட்டோமே என்ற அந்த கவலை உள்ளத்தில் ஏற்படும் பொழுது அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விடுகின்றான். அதோடு சேர்ந்து கண்ணீரும் சேர்ந்து கொட்டும் பொழுது, சிந்தும் பொழுது அல்லாஹ் தஆலா மிகவும் இரக்க குணமுடையவன். அடியானை ரமலான் மாதத்தில் அடியான் கேட்கக்கூடிய துஆக்களை எல்லாம் கபூல் செய்கின்றான். மகுபிரத்திற்காகவே ஒரு தனி பத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். பாவத்தை மன்னிப்பதற்காகவே அந்த 10 நாட்களும் பிரசித்தி பெற்ற நாட்களாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இரண்டாவதாக குறிப்பிடும் பொழுது ஏற்கனவே இருந்த நிலையை விட்டு நீங்குதல், பாவத்தை கைவிடுதல். ஒரு சூழ்நிலையில் நாம் பாவம் செய்துவிட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலை, நிர்பந்தம் அல்லது மறதி அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம் பாவம் செய்து விட்டோம். அந்த சூழ்நிலையை விட்டும் நம்மை தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு போறது, அதே மனிதர்களை சந்திக்கிறது, அதே இடத்துல சென்று உட்காருவது, அமர்வது, பாவமான நண்பர்களை, பாவம் செய்யக்கூடிய நண்பர்களை தோழமை வைப்பது, பாவமான காரியங்களை நமக்கு தூண்டக்கூடியவர்களோடு நட்புறவு கொள்வது, இதுவெல்லாம் நாம் பாவத்தை கைவிடுவதற்கு அது உதவியாக இருக்காது. அதனால் தான் செய்த பாவத்தின் இருந்து நம்மை தூரமாக்கிக் கொள்ள வேண்டும், விட்டுவிட வேண்டும். பாவத்தை செஞ்சு 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 அதை விடவே மாட்டேன், ஆனா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பேன், இது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நான் பாவத்தை விட மாட்டேங்க, ஆனா பாவ மன்னிப்பு கேட்பேன். இந்த நிலைமை என்பது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஆனால் பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய மனிதனுக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம் வேணும், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். மூன்றாவதாக அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள், இனிமேல் அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்ற உறுதியான எண்ணம் உள்ளத்தில் இருக்கணும். மூன்றாவதாக, இனிமேல் இந்த பாவத்தை எக்காலத்திலும் செய்ய மாட்டேன். இரவிலோ தனிமையிலோ நண்பர்களோடோ உறவினர்களோடோ யாரோடும் சேர்ந்து இந்த பாவத்தை, இறைவனுக்கு மாறு செய்தலை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதி உள்ளத்தில் இருக்கணும். அந்த 3 விஷயம் உள்ளத்தில் மனிதன் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அன்பானவர்களே, இன்னைக்கு பாவம் எவ்வளவோ செய்துட்டோம். எல்லோரும் செய்த பாவத்திற்கு வேறொருவர் காரணம் கூறுகிறார்கள். சில பேர், என்னுடைய நண்பரின் காரணத்தினால் தான் நான் பாவம் செஞ்சுட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய தொழில்னாலதான் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, பாவம் செஞ்சுட்டேன். எல்லாம் சரிதான், ஆனால் குர்ஆன் கூறுகின்றது, வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, யாருடைய பாவத்தையும் யாரும் சுமக்க மாட்டார்கள். நம்ம செஞ்ச பாவக்கரைய, அந்த பாவத்தை நம்ம தான் நாளைக்கு மறுமையில சுமந்துட்டு போடும். அன்பானவர்களே, நன்மையாக இருக்கட்டும் பாவமாக இருக்கட்டும், நாம் செய்தது நமக்குத்தான். நம்ம பாவத்தை வேற நம்முடைய நண்பர் சுமக்க மாட்டார். நம்ம பாவத்தை நம் தாய் தந்தைகள் சுமக்க மாட்டாங்க. நம்முடைய பாவத்தை நம் சகோதரர்கள் சுமக்க மாட்டாங்க. நம்முடைய பாவத்தை நம் பிள்ளைகள் சுமக்க மாட்டாங்க. நம்முடைய மனைவி சுமக்க மாட்டாள். அல்லாஹ் தஆலாவிடத்தில் நம்ம பாவத்தை நாம தான் சுமந்துட்டு போகணும். என்னுடைய கணவனுடைய ஏவலினால் நான் பாவம் செஞ்சுட்டேன் என்று அந்த அடியான், அந்த பெண்மணி சொல்ல முடியாது. என்னுடைய நண்பனுடைய ஏவலினால் நான் பாவம் செஞ்சுட்டேன், உனக்கு எங்க போச்சு அறிவு? அல்லாஹ் தஆலா பாவத்தையும் நன்மையையும் பிரித்தறியக்கூடிய அந்த அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றானே, அந்த அறிவு எங்க போனது? சரி, செய்துவிட்டாலும் நம்மளுடைய பாவம் நமக்குத்தான் சொந்தம். நாம் தான் அதற்கு கேள்வி பதில் அல்லாஹ்விடத்தில் கொடுத்தாக வேண்டும்.
வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, யாரும் யாருடைய பாவத்தையும் சுமக்க மாட்டார்கள். அன்றைய நாளில் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 5 இடங்கள்ல சொல்றான். 5 இடங்கள்ல இந்த ஆயத்தை குறிப்பிடுகின்றான். வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா. அன்பானவர்களே, பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதர் இருந்தார், கொலை செய்யக்கூடிய சுபாவம் உடையவர். அவருடைய குணம் என்னங்க? கொலை செய்வதில் ஒரு இன்பம், சிலருக்கு புறம் பேசுவதில் ஒரு இன்பம், சிலருக்கு பொய் சொல்வதில் ஒரு இன்பம், சிலருக்கு திருடுவதே ஒரு இன்பம். இப்படி சில பேர் மனிதர்கள் பாவம் இன்பமாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலை. அதே போன்று பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதர் இருந்தார், கொலை செய்வது அவருக்கு ஒரு இன்பமான ஒரு இன்பமாக இருந்தது. பல கொலைகளை செய்தார். ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருது, புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய அந்த ஹதீஸ் 99 கொலைகளை செய்து விட்டார். இப்பொழுது அவருடைய உள்ளத்துல எண்ணம் தூண்டுகிறது, எண்ணம் வருகிறது, இத்தனை கொலை செஞ்சிட்டோமே, அல்லாஹ்ட்ட நமக்கு மன்னிப்பே கிடையாதோ, அல்லாஹ் நம்மளை மன்னிக்கவே மாட்டானோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இவ்வளவு கொலை செஞ்சவன அல்லாஹ் மன்னிப்பானா? நமக்கு மன்னிப்பு எப்படி கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுகின்றது. மன்னிப்பு கிடைக்க என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அவருக்கு ஏற்படுகிறது. ஒரு பாதிரியை சந்திக்கின்றார். அந்த பாதிரியிடத்துல போய் சொல்கின்றார், நான் 99 கொலை செஞ்சுட்டேன், அநியாயமாக கொலை, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? அந்த பாதிரி சொன்னார், அட படுபாவி, இவ்வளவு கொலையா செஞ்சிருப்ப, உனக்கு மன்னிப்பே கிடையாது போ. அவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த பாதிரியும் கொண்டு விட்டார். 100 கொலை, 100 கொலையோடு மன்னிப்பை தேடி அலைகின்றார். நமக்கு மன்னிப்பு கிடைக்குமா? செல்லக்கூடிய வழியில சிலர் சொல்றாங்க, அந்த ஒரு ஊர்ல போய் ஒரு நபரை சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், நீங்க செய்த அந்த பாவத்திற்கு மன்னிப்பிற்கான தீர்வு உங்களுக்கு அந்த ஊர்ல ஒரு நபரை சந்தித்தா கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த நபர் அந்த ஊரை நோக்கி ஓடுகிறார். மன்னிப்பு கிடைக்க வேண்டும், நான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று அந்த ஊரை நோக்கி ஓடுகிறார். செல்லக்கூடிய வழியிலேயே அவருக்கு மரணம் வந்துவிட்டது. அன்பானவர்களே, செல்லக்கூடிய வழியிலே மரணம் வந்துவிட்டது. மலக்குமார்கள், உயிரை வாங்கக்கூடிய மலக்குமார்கள் அங்கு வருகை தந்தார்கள். அவருடைய உயிரை கைப்பற்றி விட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் 2 மலக்குமார்கள் பேசுகிறார்கள், யா அல்லாஹ், இவனை மன்னிப்பினுடைய, உன்னுடைய ரஹ்மத்தினுடைய அந்த அருளுடைய பட்டோலையில் எழுதுவதா, அல்லது உன்னுடைய வேதனைக்கு சொந்தக்காரர்களான அந்த வேதனைக்குரியவர்களுடைய பட்டோலையில் எழுதுவதா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், இவர் பாவத்திற்கு மன்னிப்பை தேடி ஒரு ஊரை நோக்கி சென்றாரே, அந்த ஊருக்கும் இவருக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்கின்றது, எங்கிருந்து அவர் பாவ மன்னிப்பிற்காக நடந்து சென்றாரோ இந்த தூரத்தை கணக்கிடுங்கள், இதில் எது அருகாமையில் இருக்கின்றதோ அது அவருக்கு எழுதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார். அவர் எந்த ஊர்ல இருந்து பாவ மன்னிப்பை தேடி சென்றாரோ, அவர் எங்கு மரணித்தாரோ அந்த இடத்திற்கும் பாவ மன்னிப்பு தேடி சென்ற அந்த இடத்திற்கும் மிகவும் அருகாமையில் இல்லாமல் தூரமான இடம். எந்த அளவுக்கு தூரம் சொன்னா, ஒரே ஒரு ஜான் அளவு தான் அவர் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஒரே ஒரு ஜான் அளவு, மிக தூரமான இடம். ஆனால் இந்த இரண்டையும் கணக்கிடும் பொழுது ஒரே ஒரு ஜான் அளவு அந்த பாவ மன்னிப்பு தேடி சென்ற ஊரினுடைய நெருக்கம் இருக்கின்றது. அப்பொழுது சொல்கின்றார்கள், இவரை அல்லாஹ்வினுடைய மன்னிப்பினுடைய அந்த பட்டோலையில், அவனுடைய அருளினுடைய ரஹ்மத்தினுடைய பட்டோலையில் இவரை எழுதுங்கள்.
அன்பானவர்களே, 100 கொலை செய்தவனுக்கு செய்த பாவத்தை நினைத்து வருத்தம் ஏற்பட்டு நன்மை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடைக்குமா என்ற எண்ணம் ஏற்பட்டு மன்னிப்பை தேடி ஓடிய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பை வழங்கி இருக்கின்றார். அன்பானவர்களே, அந்த கவலை வேணும். செய்த பாவத்தை எவ்வளவு செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவோ செஞ்சிட்டோம், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கிடைக்கணும், அந்த கவலை இருந்தால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க தயாராக இருக்கின்றார். அன்பானவர்களே, இறைவனின் படைப்பினங்கள் 3 வகை. ஒன்று, நன்மை மட்டும் செய்யக்கூடியவர்கள் மலக்குமார்கள். இன்னொன்று, பாவம் மட்டும் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தான்கள். மூன்றாவது, பாவமும் நன்மையும் செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள். பாவமும் தெரியாமல் நன்மையும் செய்ய தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் விலங்கினங்கள். அன்பானவர்களே, அதுல மனிதன் நன்மையும் செய்யக்கூடியவன், பாவமும் செய்யக்கூடியவன். மலக்குகளுடைய தன்மையும் மனிதனிடத்தில் இருக்கின்றது, ஷைத்தானினுடைய தன்மையும் மனிதனிடத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய பலகீனத்தினால் தான் பாவம் செய்திருக்கிறான். ஆனால் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு இந்த மனிதன் தௌபா செய்யும் பொழுது, பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு என்பது அவருக்கு கிடைத்து விடுகின்றது. அதனால்தான் அல்லாஹ் அறிவு என்ற ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். அந்த அறிவை கொண்டு செய்த பாவத்தை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த அடியானை மன்னிக்க தயாராக இருக்கின்றான். அன்பானவர்களே, ஒரு இறை மறுப்பாளன் ஒரு சிலைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு அவனுடைய கவலை, கஷ்டம், துன்பத்தின் காரணத்தினால் சதா காலமும் காலையில் இருந்து இரவு வரை யா சனம், யா சனம், என்னுடைய கவலையை போக்கு, சிலையே என்னுடைய கவலையை போக்கு. அவன் வணங்குவது சிலையைத்தான் வணங்குறான். அந்த சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு காலம் முழுக்க சொல்லிக் கொண்டே இருக்கின்றான், யா சனம், யா சனம் என்று. சிலையே என்னுடைய கவலையை போக்கு, என்னுடைய கஷ்டத்தை போக்கு, என்னுடைய துன்பத்தை போக்கு என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். கண் அசர்ந்து தூங்க போனான். தூங்கக்கூடிய அந்த நேரம் அவனுடைய நாவு பிறண்டு யா சமது என்ற வார்த்தை வந்து விட்டது. அல்லாஹ்வினுடைய வார்த்தை, யா சமது என்ற வார்த்தை வந்து விட்டது. அல்லாஹ் தஆலா சொன்னான், லப்பைக் யா அபீதி, என்னுடைய அடியானே, உன்னுடைய அந்த குமுறல், உன்னுடைய தேவையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். மலக்குமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதன் உனக்கு மாறு செய்யக்கூடியவன், சிலையை வணங்கக்கூடியவன், நாவு தவறி அவன் யா சமது என்று கூறிவிட்டான், இந்த மனிதனுடைய தேவையா நீ நிறைவேற்ற போகிறார் என்று மலக்குமார்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், என்னுடைய அடியான் காலமெல்லாம் யா சனம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த சிலை அவனுக்கு பதில் சொல்லவில்லை. ஒரே ஒரு தடவை யா சமது என்று சொல்லிவிட்டான். அவனுக்கு நான் பதில் சொல்லாவிட்டால் எனக்கும் அந்த சிலைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு தடவை, காலமெல்லாம் பாவம் செய்த அந்த மனிதன், ஷிர்க் செய்த அந்த மனிதன் ஒரே ஒரு தடவை யா சமத் என்ற அல்லாஹ்வை தவறுதலாக சொன்னதற்கு அல்லாஹ் தஆலா அந்த அடியானுடைய தேவையை நிறைவேற்றுகின்றான் என்றால், நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வினுடைய விஷயங்களை நிறைவேற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்கள். நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நம்மை மன்னிக்க தயாராக இருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நாம் செய்த பாவத்திற்கு மட்டும் அவன் பிடிக்க ஆரம்பித்தால், குர்ஆன் சொல்கிறது, இந்த உலகத்துல ஒரு உயிரினம் என்பது மிஞ்சாது. மனிதன் செய்த அந்த பாவத்திற்கு இறைவன் அந்த மனிதனை பிடிக்க ஆரம்பித்தால், இந்த பூமியின் மீது ஒரு உயிரினங்கள் கூட இருக்காது. அல்லாஹ் இரக்க குணமுடையவன்,
அர்ஹமுர் ராஹிமீன், ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான், கஃபூராக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான், பாவத்தினுடைய மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாம் அறிந்த ஹதீஸ் தான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். அன்பானவர்களே, பனு இஸ்ரவேலர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பஞ்ச காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பஞ்சமான சூழ்நிலையில அழைச்சிட்டு போறாங்க. மழை பெய்து பல மாதங்கள் ஆனது, வருடங்கள் ஆனது, கால்நடைகள் எல்லாம் மரணித்துக் கொண்டிருக்கிறது, தண்ணீர் இல்லை, விவசாயம் இல்லை, பஞ்சமான சூழ்நிலை. என்ன செய்யறது? வாங்க எல்லோரும் போய் அல்லாஹ்ட்ட மன்றாடி பாவ மன்னிப்பு தேடி மழையை பொழிய வைப்போம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவர்கள், பெரியோர்கள், வயோதிகர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் எல்லோரையும் ஒரு மைதானத்திற்கு அழைச்சிட்டு வராங்க. 70,000 பேர் அந்த மைதானத்தில் நிற்கிறாங்க. அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், இங்கு முதியோர்கள் வந்திருக்கிறாங்க, பலகீனமானவர் வந்திருக்கிறாங்க, குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, கால்நடைகள் எல்லாம் வந்திருக்குது, ஏழைகளாக ஒன்றுமில்லாமல் உன்னிடத்தில் கையேந்தி நிற்கிறோம், எங்களுக்கு மழையை பொழிய செய்வாயாக என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. அல்லாஹ்விடத்தில் இருந்து பதில் வருகிறது. 40 வருடமாக எனக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு அடியான் உங்களோடு இருக்கின்றான், பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியான் இருக்கின்றான், அதனால உங்களுக்கு மழையை நான் பொழிய வைக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்லிட்டான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எழுந்து உயரமான இடத்துல எழுந்து சொல்றாங்க, யாரோ நம்மிடத்துல நம்மகிட்ட 40 வருடமாக அல்லது 30 வருடமாக பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியான் இருக்கிறான், அந்த அடியானால நமக்கு மழை பொழிய மாட்டுது. யார் 30 வருடமா பாவம் செய்றீங்களோ அவங்க இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போயிருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் கவலைப்படுகின்றார்கள். அந்த பாவம் செய்யக்கூடியவன் வலது பக்கமும் இடது பக்கமும் பார்க்கிறான், வேற யாராவது இருக்கிறாங்களான்னு. யாரும் போகல. அவனுக்கு உள்ளத்துல ஒரு கவலை ஏற்படுகிறது. 30 வருடமா நம்ம பாவம் செஞ்சுட்டோமே, அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிப்பானா தெரியலையே என்று கவலைப்பட்டு தன்னுடைய ஆடையை எடுத்து தலையை மூடிக்கொண்டு குனிந்த வண்ணமாக அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், 30 வருடமா நான் பாவம் செஞ்சேன், என்னுடைய பாவத்தை யாருக்கும் தெரியாமல் செய்திருந்தேன், என்னை கேவலப்படுத்தி விடாதே, இந்த மக்களுக்கு மத்தியில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை மன்னித்துக் கொள் என்று கண்ணீர் சிந்துகிறார். அந்த கண்ணீர் பூமியை அடைவதற்கு முன்பதாக வானம் கருத்து மேகம் கொட்டி மழை கொட்டியது. மக்கள் எல்லாம் சந்தோஷமாக நகர்ந்து சென்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் கூட நகரல, அந்த பாவி இந்த கூட்டத்தை விட்டு போவதற்கு முன்னாடி எப்படி நீ மழையை பொழிய செய்தாய்? அவன் என்னிடத்தில் மருந்தி தௌபா செஞ்சான், மன்னிப்பு தேடினான், அதனால நான் மழையை பொழிய செய்தேன். யா அல்லாஹ், அந்த அடியான் யார் எனக்கு காமித்து கொடு. அவன் எனக்கு 30 வருடமா பாவம் செய்யும் பொழுது அந்த அடியானை நான் மற்றவனுக்கு காமித்து கொடுக்கல. இப்ப எனக்கு பிரியமான அடியானாக ஆகிவிட்டான், தௌபா செய்யக்கூடியவனாக ஆகிவிட்டான், பாவம் மன்னித்து விட்டேன். இப்பொழுது நான் எப்படி அந்த அடியானை காமித்து கொடுப்பேன்? அந்த அடியானை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள். என்றால் அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பதை விரும்புகின்றான், பாவ மன்னிப்பு தேடுபவர்களை நேசிக்கின்றான். அன்பானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம கத்தாஊன், ஒவ்வொரு ஆதமுடைய மனிதனும் பாவம் செய்யக்கூடியவன். ஒவ்வொரு மனிதனும், நமக்கு பாவம் செய்யாதவர்கள் யாராவது இருப்பாங்களா? முடியாது. எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அதுல சிறந்தவங்க யாருங்க? கைரு ஹத்தாஈன அத்தவ்வாபூன், பாவம் செய்யக்கூடியவர்களே சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், அவர்கள் தான் சிறந்தவர்கள். நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், தூபு இலல்லாஹி தௌபத்தன் இலல்லாஹி ஜமீஅன், எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள்.
லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் தஆலா இந்த மக்ஃபிரத்துடைய 10ல நம்மை அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து இறைவனுக்கு பிரியமான அடியார்களாக ஆகுவதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.